இன்டர்ன்ஷிப் முக்கியம்னா அவங்க போய் தான் ஆகணும். தேவையில்லாம அபசகுணம் மாதிரி வாய வைக்காத. அண்ணி நல்லபடியா முடிச்சிட்டு வரட்டும். ஆமாண்டி, எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டிட்டு அவ போய் படிச்சுட்டு வரட்டும். உங்களுக்கு எல்லாம் நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கிறதா நினப்பு. ஏண்டா, நானே உடம்பு முடியாம இருக்கேன்ல, ஒரு மாசம் இவளை அங்க அனுப்பிட்டேன்னா நான் ஒண்டிய எப்படி சமாளிப்பேன்? என்னதான் இவ படிக்கிறவளா இருக்கட்டும், அதுக்காக வயசானவளை எப்படி அம்சம் பண்ணுவீங்க? சரி புலமாதே இரு, நான் வரத ஐடியா பண்றேன். துளசி, நீ பெங்களூர் போனா அம்மாக்கு ரொம்ப கஷ்டம் தான். இங்கே வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே? இங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. பெரிய கம்பெனினா இங்கே கூட ட்ரை பண்ணலாம். தெரிஞ்சவங்க தானே, என் பேங்க்குக்கு ரெகுலர் கஸ்டமர் வருவாரு. அவர் ஐடி செக்டர்ல நிறைய பேர் தெரியும். அவர் மூலியமா ட்ரை பண்ணலாமா? எங்க எந்த மாதிரி கம்பெனின்னு ஒரு ஐடியா இல்லாம எப்படிங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவருக்கு இங்க இருக்கிற ஐடி கம்பெனிஸ்ல நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு. நீ சொன்னல பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, அதுக்கு சென்னையில் பிரான்ச் இருக்கா? இருக்குங்க. அப்ப அந்த அட்ரஸை கண்டுபிடி, அவர் மூலியம் ட்ரை பண்ணலாம். அவரால முடியுங்களா? அவரால் கண்டிப்பா முடியும். அப்படின்னா இங்கே பண்ணிடலாங்க. எனக்கும் பெங்களூர் போய் தங்கணுங்கிற தொல்லை இல்லாம இருக்கும்ல. சரி, அப்படின்னா அந்த கம்பெனியோட அட்ரஸ் முதல்ல வாங்கு. ஓகேவா? சரிங்க. அண்ணி, உங்களோட தீபாவும் தானே இன்டர்ன்ஷிப் பண்றாங்க? இல்ல லாவண்யா, அவ உடம்பு முடியாம எக்ஸாம் எழுதல, அவளால பண்ண முடியாது. ஓ, இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா? சரி லாவண்யா, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போனது முதல் வேலையா? போன வருஷம் பிசினஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, இது ஸ்டாண்டர்டான growth-ஆ இல்ல பெட்டரான growth-ஆன்னு டீடைலான ரிப்போர்ட்ஸ் கொடு. ஓகே, நான் பண்ணிடுறேன்னா. சொல்லுங்க பிரபாகர். தமிழ், பேங்க் கிளம்பிட்டீங்களா? ஆமா, பேங்க் தான் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்? ஒரு 10 மினிட்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு போறீங்களா? உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஆஃபீஸ்க்கா? ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்கா? ஆமா தமிழ், திரும்ப ஒரு நல்ல பிசினஸ் ஆஃபர் வந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசணும். ஒரு 10 மினிட்ஸ் தான், வந்துட்டு உடனே கிளம்பிடலாம். பேங்க் வர போகணும். சரி ஓகே, நான் கண்டிப்பா வந்துட்டு போறேன். பை பை. லவன்யா, இப்போ நான் ஆஃபீஸ் தான் போறேன். நீ ரெடி நான் சொல்ல உன்னோட டிராப் பண்ணிடுறேன். இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடி ஆட்டோல வந்துடுறேன். சரி, வரேன். வரமா பிரபாகர், இப்போ நமக்கு ரியல் எஸ்டேட்ல வந்த ப்ராஃபிட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட்காக வச்சுக்கலாம். பாக்கி இருக்கிற பணத்துல உங்க அம்மாவோட ஜுவல்ஸை மீட் எடுத்துடலாமே. என்ன தமிழ், திரும்ப திரும்ப அதே சொல்லிருக்கீங்க? ஜுவல்ஸ் எடுத்து லாக்கர்ல வைக்கிறத விட இன்வெஸ்ட் பண்றதா புத்திசாலி தானே தெரிஞ்சிருச்சுல. அமௌண்ட் எடுத்து வேற எதுலயே இன்வெஸ்ட் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு சஜஷன் சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. நாம ரியல் எஸ்டேட் பண்றதை விட மார்ஜின் ட்ரேடிங் பண்ணோம்னா அதுல அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். மார்ஜின் ட்ரேடிங்னா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். யூஸ்வலா நம்ம கையில 10 lakhs இருக்குன்னா 10 lakhs மட்டும் தான் நம்ம ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா மார்ஜின் ட்ரேடிங்னா அப்படி இல்ல சார். நம்ம கிட்ட 10 lakhs இருக்குன்னா 1 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் அமௌண்ட் எங்க இருந்து வரும் சார்? ட்ரேட் புரோக்கர்ஸ் அதை லோனா தருவாங்க சார். வர்ற லாபத்துல இன்ட்ரெஸ்டும் கமிஷனும் அவங்களே எடுத்துக்குவாங்க. இதை ஏன் சஜஸ்ட் பண்றேன்னா, இப்போ நம்ம கிட்ட 50 lakhs இருக்கு, அதை வச்சு 5 crores வரைக்கும் நம்ம மார்ஜின் ட்ரேடிங் பண்ண முடியும். 10% ப்ராஃபிட்னா கூட வித்தின் a day 5 lakhs கிடைக்கும் சார். இந்த அளவுக்கு வேற எதுலயுமே லாபம் கிடைக்காது சார். ஸ்ரீதர், அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ரிஸ்க். சர்ச் பண்ணாதீங்க. தமிழ், ஏன் வேணான்றீங்க? வித்தின் a day 5 lakhs ப்ராஃபிட்னா என்னால நம்பவே முடியல. 50 லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னா பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி பாருங்க. பிரபாகர், முதல்ல அதுல இருக்க ரிஸ்க பத்தி புரிஞ்சுக்கோங்க. மார்ஜின் ட்ரேடிங்கிறது யானை மேல உட்காந்து சவாரி பண்ற மாதிரி. மேல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பெருமையா கம்பீரமா இருக்கும், ஆனா கீழே விழுந்தோன்னு வைங்க, சட்னி ஆயிடுவோம். புரியல, லாஸ் ஹெவியா இருக்குமா? உங்க வீட்டு லாஸ் எங்க வீட்டு லாஸ் கிடையாது. டைம் மட்டும் சரியா ஒர்க் அவுட் ஆலன்னு வைங்க, அவ்வளவுதான். சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கட்டி குத்துணும், மொட்டை அடிச்சு ரோட்ல நிக்க வச்சிருவாங்க. நமக்குன்னு 1 ரூபாய் மிஞ்சாது, தெரியுமா? சார், கிளவரா இன்வெஸ்ட் பண்ணா சேஃபா இருக்கலாம் சார். நிறைய பேர் லாபத்தோட பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன் அந்த ஆங்கிள் யோசிங்க தமிழ். இல்ல பிரபாகர், இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இவ்ளோ ஷார்ட் ஸ்பேன்ல மார்ஜின் ட்ரேடிங்ல இறங்குனது இல்ல. ஏன் தமிழ், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மள நீங்களே டிகிரேட் பண்ணிக்கிறீங்க? உங்களால முடியாதானே? சேச்சா, ரிஸ்க் தான் யோசிச்சேனே தவிர மத்தபடி என் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லாமலாம் இல்ல. அப்புறம் என்ன, மார்ஜின் ட்ரேடிங்ல உங்களால கெயின் பண்ண முடியும்ல? டெஃபினட்டா பண்ண முடியும். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க தமிழ். ரிஸ்க் தான், பட் ஓகே, கட்ஸோட மோதி பார்த்துடலாம். ஸ்ரீதர் சார், நீங்க ப்ராசஸ் பண்ண ரெடி பண்ணுங்க. ஓகே சார். தமிழ், எனக்கு உடனே நிறைய பணம் பண்ணி ஆகணும். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகி நிறைய ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதுல இறங்கிடுவேன். என்ன பிரபாகர் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கனவு இருக்கா? என்னன்னு சொல்லுங்க. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல தமிழ், எங்களோட ஹாஸ்பிட்டல் தான் என்னோட கனவு. எங்களுக்குன்னு இருந்த ஒரே அடையாளம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அதுதான். அது ஹாஸ்பிட்டல் கூட சொல்லக்கூடாது. எங்க அப்பா அது ஒரு கோவிலா தான் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப எனக்கும் அது அப்படிதான். என்னோட அம்மா அவங்களோட மொத்த உசுரை அது மேலதான் வச்சிருந்தாங்க. அது கைவிட்டு போனதுல பர்சனலா எனக்கு ரொம்ப வருத்தம் தமிழ். அதை திரும்பவும் வாங்கி
எங்க அப்பா பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது மூலமா அதை ரன் பண்ணுங்கிறதா என்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. உண்மையிலே இது நல்ல விஷயம் பிரபாகர். உங்க கனவு நிறைவேறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது என்னோட ஆசை மட்டும் இல்ல தமிழ், எங்க அம்மாவோட விருப்பமும் அதுதான். நடுவுல 2-3 தடவை என்னோட அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். அப்பதான் சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டலை விட்டுறாத பிரபா, அது நம்ம கைக்கு வந்தே ஆகணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தமிழ், பிசினஸ்ல வர லாபத்தை வச்சு நான் கண்டிப்பா அதை வாங்கிடுவேன். நிச்சயமா அது உங்களால முடியும் பிரபாகர். கண்டிப்பா நீங்க அதை வாங்கிடலாம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. உங்க அம்மா என்னென்ன தப்பு பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களும் உங்க மேல கோவமா இருந்தீங்க. இன்ஃபேக்ட் அவங்க நீங்க பார்க்க மாட்டேன்னு கூட பிடிவாதமா இருந்தீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு உங்க அம்மா மேல கோவம் இல்லை. என்னதான் இருந்தாலும் அம்மா தானே மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. கரெக்டா? தயவு செஞ்சு கோவப்பட்டுறாதீங்க. நீங்க ஏன் தீபா விஷயத்துல இந்த மாதிரி நடந்துக்க கூடாது? அம்மா மன்னிச்சு ஏத்துக்க முடிஞ்சவங்களால தீபா விஷயத்தையும் கன்சிடர் பண்ண முடியும்ல. அப்பயே நீங்க அவங்க கிட்ட பேசக்கூடாது. தீபா நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு பிரபாகர். அவளுக்கு மென்டல் ப்ரெஷர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவளுக்கு உடம்பு முடியாம போய் எக்ஸாம் எழுத முடியாம போயிடுச்சு. எக்ஸாம் எழுதவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு காலேஜ்ல ஹெச்ஓடியோட இன்டர்ன்ஷிப் மீட்டிங் இருக்கு. இவளுக்கு அரியர்ஸ் இருக்கிறதுனால இவளால் அது கூட அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவளுக்கு படிப்புலையும் பிரச்சனை, பர்சனல் லைஃப்லையும் பிரச்சனைனா அந்த பொண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? தீபாவுக்கு நீங்க ஒரு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஒரு வைஃப் நினைச்சு கூட நீங்க பேச வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சாவது கால் பண்ணலாமே. நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது தமிழ், ஆனா தீபா இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலையே. சப்போஸ் நான் ஃபோன் பண்ணி அவ கோவத்துல என்ன திட்டானா? ஆறுதலுக்காக தானே ஃபோன் பண்ணி பேசுறீங்க, அப்புறம் எப்படி திட்டுவா? நீங்க தைரியமா ஃபோன் பண்ணி பேசுங்க, தீபா திட்ட மாட்டா. இல்ல தமிழ், எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. பேசவே முடியாத அளவுக்கு எங்களுக்குள்ள எவ்வளவு நடந்துருச்சு. இப்ப போய் பேசினா எப்படி தமிழ்? அது மட்டும் இல்லாம நான் பண்ணா இப்ப அவ எடுப்பாளுங்கிறதே சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? ஃபோன் பண்ணுங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு கேளுங்க, இன்டர்ன்ஷிப் பத்தி கவலைப்படாத, நல்ல கன்சர்ன்ல வேலை வைக்கலாம்னு சொல்லுங்க, எல்லாமே சால்வ் ஆயிடும். தமிழ், நான் பேசுறத அவ தப்பா எடுத்துக்கிட்டா, நான் அவளை டீஸ் பண்றேன்னு நினைச்சிட்டானா? ஐயோ, அப்படிலாம் கிடையவே கிடையாது பிரபாகர். நீங்க ஃபோன் அடிச்சு ஹலோ மட்டும் சொல்லுங்க, பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்க கால் பண்ணுங்க, முதல்ல கால் பண்ணுங்க பிரபாகர். கால் பண்ணுங்க பிரபாகர். யோசிக்காதீங்க, கால் பண்ணுங்க. டயல் பண்ணுங்க. சார் சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. கொடுங்க. தேங்க்யூ. Idiots. என்னாச்சு பிரபாகர்? யார்கிட்ட இந்த லெட்டரு? என்னையும் தீபாவும் சேர்த்து வைக்கும் நீங்க தான் துடிக்கிறீங்க. ஆனா தீபாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. இது என்ன தெரியுமா? வக்கீல் நோட்டீஸ். அவளே டைவர்ஸ் ரெடியா இருக்கா, அப்புறம் நான் ஏன் பேசணும்? பிரபாகர், நீங்க அமிச்ச நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் அது. இது ஒரு ஃபார்மாலிட்டி தானே, இதே நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தமிழ். இதுல காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிருக்காங்க. சும்மா நீங்க அவங்கள நல்லவங்களாக ட்ரை பண்ணாதீங்க. ஷோ ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. அப்படின்னு பார்த்தா நீங்க தானே ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அமிச்சீங்க. எஸ், நான் ஏதோ ஒரு கோவத்துல அனுப்புனேன். அனுப்பிட்டா டைவர்ஸ் பண்ணிட்டு தான் அர்த்தமா? என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா அவங்க காம்ப்ரமைஸா போயிருக்கணும். அதுக்கான எந்த முயற்சியும் அவங்க எடுக்கலையே. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க தமிழ். இதுதான் அவங்களோட முடிவுனா நானும் இதை கன்சிடர் பண்ண போறதில்ல. டைவர்ஸ் பண்ணிடுறேன். பிரபாகர் ப்ளீஸ், ஏன் திரும்ப ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறீங்க? தீபாவுக்கு தானே ஃபோன் ட்ரை பண்ணிருந்தீங்க, அவங்க அடிச்சு பேசுங்க. சாரி தமிழ், எப்ப நோட்டீஸ் அனுப்புறவங்க வந்துட்டாங்களோ இனிமே அவ கூட நான் பேசுறதா இல்ல, என் லாயர் தான் பேசுவாரு. பிரபாகர் அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். தமிழ், அவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இனிமே நாங்க சேர்றதுக்கான சான்ஸே இல்ல. நான் லாயரை கன்சல்ட் பண்ண வரேன். பிரபாகர், பிரபாகர் நீங்க அவசரப்படுறீங்க. சொல். துளசி, நான் பேசிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. பை. ஏய், என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? இன்டர்ன்ஷிப் சம்பந்தமா ஹெச்ஓடி ஏதோ ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்களே, போலியா? போகணும்டி. சார் பிரின்சியோட பேசிட்டு இருக்காராம். பேசிட்டு வந்ததும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ போனா போதும். அதுக்கு தான் டைம் இன்னும் நிறைய இருக்கே. நீயும் எக்ஸாம் எழுதியிருந்தா என் கூடவே வந்திருப்பல்ல. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. உனக்கு இன்டர்ன்ஷிப் மிஸ் ஆனது நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. ஏய் விடுடி, ஏன் தலைவிதி இப்படி ஆயிடுச்சு? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலையே. அரியர் கிளியர் பண்ணிட்டா அப்புறம் பாத்துக்கலாம்.
இன்டர்ன்ஷிப் மிஸ் ஆனாலும் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். நீ வேலைக்கு போறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. உன் பர்சனல் லைஃப்ல என்ன முடிவெடுத்திருக்கன்னு தான் தெரியல. சொல்லுடி, நீ என்ன முடிவெடுத்திருக்க? தெரியலடி, நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. எது நடந்தாலும் ஏத்துக்கிறதுன்னு அது போக்கிலேயே விட்டுட்டேன். நேத்து நைட்டு கூட அவர் மிஸ்டு கால் கொடுத்திருக்காருடி. எதுக்குன்னு தெரியல. நானும் ஃபோன் பண்ணி ஏன்னு கேட்கல. என்னடி சொல்ற? மிஸ்ட் கால் கொடுத்தானா? உன்கிட்ட சண்டை போட்டு உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனவன் இப்போ உன்கிட்ட பேச ஆசைப்படுறானா? கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கிறேன். அவன்கிட்ட அப்பவே பேசியிருக்கலாம்ல. தோணலடி. ஏண்டி, இன்னும் அவன் மாறி இருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அப்படி இல்லடி, அவர் மனசு மாதிரி தான் ஃபோன் பண்ணிருப்பாருன்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா திரும்ப கூப்பிடணும்னு எனக்கு தோணல. நான் பேசியிருக்கலாம், ஒருவேளை அவரும் கூட மாறி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனைனா அவர் பழைய மாதிரி தான் நடந்துக்குவாரு. முழுசா அவரால் தன் குணத்தை மாத்திக்கவே முடியாது. அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது, திரும்பவும் ஏமாறதுன்னு இதுவே தொடர்ந்து நடந்துச்சுன்னா எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லாம போயிடும்டி. மாறி மாறி புருஷன் வீட்டுக்கும் அப்பா வீட்டுக்கும் ஓடுறதுக்கு எனக்கு தெம்பும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல என் அப்பா கிட்ட அவர் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டத என்னால மறக்கவே முடியாதுடி. அவர் பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே இப்ப நினைச்சாலும் கஷ்டமா இருக்குடி. பழசெல்லாம் இப்ப எதுக்கு பேசுற? பழசெல்லாம் பேசாதன்னா இப்ப அதை வச்சுதானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. என் அப்பாவும் அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்னடி சொல்ற? சொல்ல என்ன இருக்கு? என் விஷயத்துல என் அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதை அப்படியே ஏத்துக்கிறதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஏய், சொன்னா கேளுடி. அவனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சலான்னு முடிவே பண்ணிட்டியா? இது உன் வாழ்க்கை பிரச்சனைடி. இப்படி அவசரப்பட்ட முடிவெடுத்தா உன் எதிர்காலமே வீணா போயிடும். எதுக்கும் நீ பிரபா கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறது நல்லதுன்னு தோணுது. ஹலோ. ஹலோ, தீபாமாவா? ஆமா சார், நீங்க யாரு? நான் நமச்சிவாயம்மா. யாருன்னு தெரியலையா? நம்ம டிராவல்ஸ்ல தான்மா வேலை பார்க்கறேன். சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்ன விடுமா, அப்பா புண்ணியத்துல நான் நல்லாதாம்மா இருக்கேன். இங்க நம்ம டிராவல்ஸோட நிலைமைதாம்மா சரியில்லாம போச்சு. என்னாச்சு? இங்க வேலை பார்க்குற 2 டிரைவருக்கு அட்டகாசம் தாங்க முடியலம்மா. நமக்கு வர கஸ்டமரை எல்லாம் வேற டிராவல்ஸ்க்கு அனுப்பி விட்டுறாங்கம்மா. வண்டி நல்லா இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி சவாரிக்கு போக மாட்டேங்கிறாங்கம்மா. இல்லன்னா பிரேக் டவுன் சொல்லி பாதி வழியிலேயே நிக்க வச்சிடறாங்கம்மா. இதனால நம்ம டிராவல்ஸோட பேரே கெட்டு போச்சு. இங்க போனா சர்வீஸ் நல்லா இருக்காதுன்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் மத்த டிராவல்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. என்ன அங்கிள் இப்படி எல்லாம் பண்றாங்க? இவ்ளோ நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. எனக்கும் அந்த பசங்களுக்கும் ஏற்கனவே ஆகாதுமா. நான் சொன்னேன்னு தெரிஞ்சா என் மேல கடுப்பாயிடுவானுங்கம்மா. நான் தான் சொன்னேன்னு இல்லாம அப்பா கிட்ட சொல்லி அந்த பசங்களை கண்டிச்சு வைங்கம்மா. அவங்க ஏன் அங்கிள் இப்படி எல்லாம் பண்றாங்க? ஐயோ, அதெல்லாம் சொன்னா வெக்க கேடுமா. அவங்கள தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் உங்க வீட்டுக்கார் பிரபாகர் தான்மா. பிரபாகரா? ஆமாம்மா. ஏய், என்னாச்சு? அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கே தெரியலம்மா. குடும்ப பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு பண்றாரா இல்ல வேற ஏதாவது காரணமா? அத நீதாம்மா கேட்கணும். எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லி அந்த டிரைவர் பசங்களை முதல்ல சரி பண்ணுமா. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் போனை வச்சிடறேம்மா. சரிங்க. துளசி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். யார் போன்ல என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப எதுவும் சொல்ல முடியாது, நான் வந்து சொல்றேன். மேடம் மேடம், சார் மீட்டிங்ல இருக்கார் மேடம். இப்போ பார்க்க முடியாது மேடம். சாரி மேடம். சார் தான் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. நான் ஒன்னும் அவரோட பெர்மிஷன் கேட்க வரல. உன் டியூட்டியை பாரு. ஸோ விஷால் எத்தனை progress பர்சன்டேஜ்? போயிட்டு இருக்கு. மேனஸ்ல மீட்டிங்ல இருக்கும்ல. ஆமா, எனக்கு மேனஸ் தெரியாதுதான். ஆனா மனுஷ தன்மைனா என்னன்னு தெரியாது. நீங்க மேனஸ் பத்தி பேசுவீங்களே, அதான் வயிற்றுச்சலா இருக்கு. எனக்கு மேனஸ் தெரியாது, ஆனா உங்களுக்கு மனுஷ மாதிரி வாழவே தெரியாதே. தீபா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? இவர மாதிரி ஒருத்தர்கிட்ட எப்படி சார் பேச சொல்றீங்க? தீபா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம் ப்ளீஸ். சார், நான் இங்க சமாதானம் பேச வரல. இந்த மனுஷனை பார்த்து 4 வார்த்தை நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மனுஷனா சார் இந்த ஆளு? இப்படி ஒரு குரூரமான பிறவி நான் எங்கேயுமே பார்க்கல சார். நீங்களாம் என்ன பிறவி? உங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணங்கிறதே கிடையாதா? அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற உங்களெல்லாம் மனுஷ ஜென்மமாவே பார்க்க முடியல. மரியாதை பேசணும். போதும், நிறுத்துங்க. சுயநலத்துக்காக இன்னொரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற நீங்களாம் மரியாதையை எதிர்பார்க்கவே கூடாது. மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
நீங்க பண்ண காரியத்துக்கு இதுவே வேற ஒருத்தினா என்ன பண்ணிருப்பானே தெரியாது. அப்படி ஒரு கேடுகட்ட ஆள் நீங்க. தீபா ஏன் இப்ப கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. சார், இந்த ஆள் அந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்காரு சார். எங்க அப்பா கஷ்டப்பட்டு டிராவல்ஸ் ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு லெவலுக்கு வந்திருக்காரு. அது அழிக்கணும்னு நினைச்சா எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோம்ல, அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு எங்க அப்பாவோட பிசினஸ் டிஸ்டர்ப் பண்றீங்க? எதுக்கு அவர் தொழில கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சும்மா வாய் இருக்குன்னு இஷ்டத்தை கட்டிக்கிட்டு இருக்காத. உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் உங்க அப்பாவோட பிசினஸ்க்கும் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? உங்க அப்பாவுக்கு ஒழுங்கா பிசினஸ் பண்ண தெரியல, அதுக்கு நான் என்ன பண்றது? பிரபாகர் வேண்டாம், ஆணவத்துல ஆடாதீங்க. எங்களை பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு எங்க விஷயத்துல தலையிடுறீங்க? எங்க டிரைவர்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்கள வேலை பார்க்க விடாம பண்ணிருக்கீங்க. உங்களால அங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என் அப்பா தொழில கெடுக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னங்க சந்தோஷம்? எங்களை ஒண்ணு இல்லாம பண்ணி நடுத்தரல நிப்பாட்டலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தீபா என்ன பிரச்சனை? பிரபாகர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? ஐயோ சார், இவர் பண்ணதெல்லாம் சொன்னா வெக்க கேடு. டிராவல்ஸ்ல வேலை பார்க்குற டிரைவர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு சார். அவங்க சரியா வேலை பார்க்காம தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவரால பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கான். தமிழ் இவளுக்கு என்னாச்சு? தமிழ் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கா. இவங்க பிசினஸ் லாஸ்ல போனா அதுக்கு நானா பொறுப்பு? ஏதோ டிரைவர்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கா. புத்தி இல்லாம பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது நீங்க தான். டிரைவர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க பிசினஸ் கெடுக்கலன்னு சொல்லுங்க. ஐ எம் வெரி சாரி, எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டேன். டிரைவர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? அதுக்கு என்ன எவிடன்ஸ்? எவிடன்ஸ் எதுக்குங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? எங்க பிசினஸ் லாஸ் பண்ணி உங்க கால விழ வைக்கணும்ங்கற ஐடியால தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது மட்டும் கனவுல கூட நடக்காது. எங்களை வாழ வைக்கிறதே அந்த டிராவல்ஸ் தான். அதை காலி பண்ணிட்டா நாங்க சரண்டர் ஆயிடுவோம்னு நினைச்சா அது உங்க முட்டாள்தனமா தான் இருக்கும். அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறது, வாழ விடாம பண்றது, இதையும் உங்க குறிக்கோளா வச்சிருக்கீங்களே. இப்படி ஒரு வக்கரம் பிடிச்ச மனுஷனை நான் எங்கேயுமே பார்க்கல. போங்க வேலையை பாருங்க, போங்க. என்னமோ நீ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பிரபாகர் தீபா தான் கோவப்படுறாங்க, நீங்க இது கோவப்படுறீங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எங்க ஹெல்ப்ல வாழ்ந்துக்கிட்டு இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? உங்க வீட்டுல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் கிடைச்சனா? உனக்கு உடம்பு சரியில்லைனா, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுனா, எக்ஸாம் எழுத போக முடியலனா எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? பழி போடுறது உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் ஒன்னும் பழியில போடல, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க பண்ண டார்ச்சரால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால தான் எக்ஸாம் எழுத முடியல. சும்மா என்னையே ப்ளே பண்ணி தப்பிக்கலாம் நினைக்காத. உனக்கும் உங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கோம், அந்த நன்றியை மறந்துட்டீங்க. அதனால தான் உன்னால எக்ஸாம் எழுத முடியல, உங்க அப்பாவுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு.